வணக்கம். வேர்ல்டு செய்திகளுடன் நான் ரோஷன். விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்புச் செய்திகள். தாலிபான் அரசை உலகளவில் அங்கீகரித்து முதலாவது நாடாக மாறியுள்ளது ரஷ்யா. ஈரானில் மீண்டும் பன்னாட்டு விமான சேவைகள் ஆரம்பம். ஏமனில் ஹவுதி இயக்கம் நடத்திய ஆளற்ற விமான தாக்குதல். பாகிஸ்தானில் இருந்து நிரந்தரமாக வெளியேறும் மைக்ரோசாப்ட். ஜப்பான் முழுவதும் இன்று சுனாமி வரலாம் என்ற பரபரப்பு. உக்ரைனில் இரவோடு இரவாக ரஷ்யா நடத்திய மிகப்பெரிய வான் தாக்குதல். இந்தியாவில் பாகங்களாக கலற்றப்படும் F-35 ஸ்டெல்த் போர் விமானம். தொடர்வது விரிவான செய்திகள். தாலிபான் அரசை உலகளவில் அங்கீகரித்த முதலாவது நாடாக ரஷ்யா மாறியுள்ளது. தாலிபான் அரசுடன் பல்வேறு வித தொடர்புகளில் உள்ள இஸ்லாமிய நாடுகள் கூட அதை அங்கீகரிக்காத நிலையில் ரஷ்யா அங்கீகரித்திருப்பது ஆச்சரியத்தை ஏற்படுத்தியுள்ளது. அமெரிக்க படைகள் ஆப்கானிஸ்தானில் இருந்து வெளியேறியதை அடுத்து 2021ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் தாலிபான் ஆட்சியினை கைப்பற்றியது. அதன் பின்னர் உலக நாடுகள் தாலிபான் அரசை அங்கீகரிக்க தயங்கினாலும் தற்போது ரஷ்யா அதிகாரப்பூர்வமாக அங்கீகரித்துள்ளது. இதன் மூலம் தாலிபான் தற்போதைய ஆட்சியை அங்கீகரிக்கும் முதல் நாடாக வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த நிலையை ரஷ்யா பெற்றுள்ளது. ரஷ்யாவின் வெளியுறவுத்துறை வெளியிட்டுள்ள அறிக்கையில் ரஷ்யாவுக்கான ஆப்கானிஸ்தானின் புதிய தூதர் புல் ஹாசனை ஏற்றுக்கொள்வதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. இதன் மூலம் இரு நாடுகளுக்கும் இடையே பாதுகாப்பு, வர்த்தகம், போக்குவரத்து, எரிசக்தி, விவசாயம் உட்பட துறைகளில் இருதரப்பு உறவுகளை பலப்படுத்தும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கு முன்னதாக ரஷ்ய உச்ச நீதிமன்றம் தாலிபானை தீவிரவாத அமைப்பு பட்டியலில் இருந்து அகற்றியது. அந்த தீர்ப்புக்கு பின்னர் இப்போது அதிகாரப்பூர்வ அங்கீகாரம் வந்துள்ளதால் ரஷ்யா தாலிபான் உறவு புதிய கட்டத்தை எட்டியுள்ளது. அங்கீகாரம் கொடுத்ததன் மூலம் ஆப்கானிஸ்தானில் IS உட்பட தீவிரவாத இயக்கங்களை தாலிபான் கட்டப்படுத்தும் விதத்தில் தீவிரவாத தடுப்பு ஒத்துழைப்பை ரஷ்யா விரும்புவதாகவும் கூறப்படுகிறது. பெண்கள் உரிமை, கல்வி, மக்களாட்சியின் குறைபாடு உட்பட காரணங்களால் தாலிபான் அரசை அங்கீகரிக்க மேற்கத்திய நாடுகள், குறிப்பாக அமெரிக்கா, பிரிட்டன், கனடா போன்றவை மறுத்து வருகின்றன. ரஷ்யாவின் அங்கீகாரம் தெற்காசியாவிலும் மத்திய ஆசியாவிலும் இராணுவ மற்றும் அரசியலில் புதிய நிலைகளை உருவாக்கக்கூடியதாக பார்க்கப்படுகின்றது. இது வரலாற்று தருணம். மற்ற நாடுகளும் இதை பின்பற்ற வேண்டும் என்று ஆப்கானிஸ்தான் கூறியுள்ளது. ரஷ்யாவின் காய் நகர்த்தல்களை இந்தியா, அமெரிக்கா, ஐரோப்பிய யூனியன் நாடுகள் மிகவும் கவனமாக பார்க்கின்றன. ஈரானில் 20 நாட்களுக்கு பின்னர் மீண்டும் பன்னாட்டு விமான சேவைகள் தொடங்கப்பட்டுள்ளன. ஈரானின் இராணுவ தளவாடங்கள் மற்றும் அணுசக்தி கட்டமைப்புகள் மீது இஸ்ரேல் ஆபரேஷன் எழும் சிங்கம் என்ற பெயரில் கடந்த மாதம் 13ஆம் தேதி தாக்குதல் நடத்தியது. இதையடுத்து இஸ்ரேல் மற்றும் ஈரான் ஆகிய இரு நாடுகளுக்கும் இடையில் போர் தொடங்கியது. அதன் பின்னர் இரு நாடுகளும் தங்களது விமான பாதைகளை மூடியதுடன் பயணிகள் விமானம் உட்பட அனைத்து வகையான விமானங்களின் சேவைகளுக்கும் தடை விதித்தன. 12 நாட்கள் நடைபெற்ற அந்த போர் நிறுத்தப்படுவதாக கடந்த ஜூன் மாதம் 24ஆம் தேதி அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அறிவித்தார். இதனை இரு நாடுகளும் ஏற்றுக்கொண்டதன் மூலம் தற்போது போர் நிறுத்தம் அமலில் உள்ளது. இருந்த போதிலும் ஈரான் தமது வான் பகுதியை முழுமையாக திறக்கவில்லை. போர் தொடருமா இல்லையா என்ற நிச்சயமற்ற தன்மை காணப்பட்டது. இப்போது ஈரானில் இயல்பு நிலைக்கு திரும்பும் முயற்சியாக சுமார் 20 நாட்கள் கழித்து பன்னாட்டு நகரங்களுக்கு பயணிகள் விமானங்கள் மீண்டும் இயக்கப்படுவதாக கூறப்படுகிறது. தலைநகர் டெஹ்ரானில் உள்ள இமாம் கொமேனி பன்னாட்டு விமான தளத்தில் துபாயிலிருந்து சென்ற முதல் விமானம் பத்திரமாக தரையிறங்கியுள்ளதாக உள்நாட்டு ஊடகங்களில் செய்திகள் வெளியாகியுள்ளன. அடுத்து வரும் நாட்களில் குறிப்பிட்ட சில பன்னாட்டு நகரங்களுக்கான விமானங்கள் இயக்கப்படும் என்று ஈரானிய அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். ஏமன் நாட்டில் தைஸ் மாகாணத்தில் உள்ள எரிபொருள் நிரப்பு நிலையம் மீது ஹவுதி இயக்கத்தினர் நடத்திய ஆளற்ற விமான தாக்குதலில் ஒருவர் உயிரிழந்ததுடன் 14 பேர் படுகாயமடைந்துள்ளனர். தென்மேற்கு பகுதியில் அமைந்துள்ள தைஸின் கதாசி என்ற இடத்தில் இருந்த எரிபொருள் சேமிப்பு கிடங்குகளை இலக்காக கொண்டு ஹவுதிகள் ஆளற்ற விமான தாக்குதல் நடத்தியதாக கூறப்படுகிறது. இந்த தாக்குதலில் ஒருவர் உயிரிழந்தார் மற்றும் 14 பேர் பலத்த காயங்களுடன் அருகில் உள்ள மருத்துவமனைகளுக்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளனர். அவர்களில் சிலரது நிலைமை மிகவும் கவலைக்கிடமாக உள்ளதாக மருத்துவமனையினர் தெரிவித்துள்ளனர். தாக்குதலுக்கு பின்னர் அந்த பகுதியில் ஏமன் அரசு படைகள் மற்றும் ஹவுதி இயக்கம் இடையே பலமான மோதல்கள் ஏற்பட்டுள்ளன. ஏமன் பாதுகாப்புத்துறை வெளியிட்டுள்ள அறிக்கையில் இந்த தாக்குதலால் சுற்றியுள்ள குடியிருப்பு பகுதிகள் தீக்கிரையாகியுள்ளன என்றும் தீயணைப்பு படையினர் அதனை தடுக்க நடவடிக்கை எடுத்ததாகவும் கூறப்பட்டுள்ளது. இந்த நிலையில் ஹவுதி தரப்பில் இருந்து இதுவரை எந்த ஒரு விளக்கமும் வெளியிடப்படவில்லை. 2014 முதல் சர்வதேச அங்கீகாரம் பெற்று ஏமன் அரசுக்கும் ஹவுதி இயக்கத்துக்கும் இடையே உள்நாட்டு போர் தொடர்கின்றது என்பது குறிப்பிடத்தக்கது. மைக்ரோசாப்ட் உலகளாவிய பணியாளர் குறைப்பு நடவடிக்கையின் ஒரு பகுதியாக பாகிஸ்தானில் கடந்த 25 ஆண்டுகளாக இயங்கி வந்த தமது அலுவலகத்தை மூடிவிட்டதாக அறிவித்துள்ளது. இந்த ஆண்டு மட்டும் 3வது முறையாக பணியாளர்களை வேலையிலிருந்து நீக்கப் போவதாக மைக்ரோசாப்ட் தெரிவித்துள்ளது.
தற்போது நிறுவனத்தின் மொத்த பணியாளர்களின் 4% சுமார் 9,000 பேர் வேலையை இழக்க உள்ளதாகவும் அதற்கான அறிவிப்புகள் வழங்கப்பட்டு விட்டதாகவும் நிறுவனம் கூறியுள்ளது. இந்தியரான சத்ய நாதல்லா தலைமையிலான மைக்ரோசாப்ட் செயற்கை நுண்ணறிவு AI தொழில்நுட்ப வளர்ச்சியை முன்னிலைப்படுத்தி பல வேலைவாய்ப்புகளை கைவிட்டு வருகிறது. இதற்காக கடந்த மே மாதத்தில் மட்டும் 6,000 பேரை பணி நீக்கம் செய்ததோடு அதனைத் தொடர்ந்து மேலும் 300 பேரையும் நீக்கியது. தற்போது பாகிஸ்தானில் உள்ள தனது கிளையை மூடுவதன் மூலம் அந்த நாட்டிலிருந்து மைக்ரோசாப்ட் முற்றாக விலகியுள்ளது. இதன் விளைவாக பாகிஸ்தானில் தொழில்நுட்ப மற்றும் தகவல் தொழில்நுட்பத் துறையில் வேலைவாய்ப்புகள் குறையும் அபாயம் ஏற்பட்டுள்ளதாக கருதப்படுகின்றது. பெரும் முதலீட்டு நிறுவனமான மைக்ரோசாப்ட் பாகிஸ்தானிலிருந்து வெளியேறுவது அந்த நாட்டின் பொருளாதாரத்தில் எதிர்மறையான தாக்கங்களை ஏற்படுத்தும் என்று பொருளாதார நிபுணர்கள் கவலை தெரிவித்துள்ளனர். ஜப்பான் முழுவதும் பரபரப்பாக இருக்கின்றது. இன்று ஜூலை 5ஆம் தேதி பயங்கர நிலநடுக்கம் சுனாமி வரும் என்ற ஒரு கணிப்பு தான் இதற்கு காரணம். இந்த கணிப்பை வெளியிட்டவர் ஏதோ வானியல் நிபுணர் அல்லர். காமிக் புத்தகம் எழுதுபவர் ரியோ டட்சுகி என்ற பெயருடைய இவர் 1999ஆம் ஆண்டு நான் காணும் வருங்காலம் என்ற பெயரில் எழுதிய புத்தகத்தில் பல கணிப்புகள் இடம்பெற்றுள்ளன. அதில் ஒன்றுதான் 2025ஆம் ஆண்டு ஜூலை 5ஆம் தேதி சுனாமி வரும் என்ற கணிப்பு. ஏற்கனவே வந்த சுனாமி, நிகழ்ந்த அணுகுலை விபத்து ஆகியவற்றை இவர் முன்கூட்டியே கணித்தவர் என்று நம்பிக்கை ஜப்பானில் உள்ளது. இந்த நிலையில் இன்று ஜூலை மாதம் 5ஆம் தேதி ஜப்பானில் கடலுக்கடியில் நிலம் பிளந்து மிகப்பெரிய சுனாமி உருவாகி பேரழிவை ஏற்படுத்தும் என்று இவர் கணித்துள்ளார். இதனால் கடலோர பகுதிகளுக்கு சுற்றுலா செல்ல திட்டமிட்டிருந்தவர்கள் பயணத்தை ரத்து செய்துள்ளனர். ஜப்பானுக்கு வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளும் தங்கள் திட்டத்தை ரத்து செய்துள்ளார்கள். ஜப்பானுக்கு செல்லும் விமானங்கள் காலியாக செல்கின்றன. ஆனால் அறிவியல் ரீதியாக அப்படி ஒரு அறிவிப்பு வெளியாகவில்லை. பல்கேரியாவை சேர்ந்து பாபா வாங்கா என்ற மூதாட்டியின் கணிப்புகள் பெரும்பாலும் பலித்து அவர் உலக அளவில் பிரபலமாகியுள்ளார். ரியோ டட்சுகியின் கணிப்புகளும் இந்த பாணியில் உள்ளதால் அவரது கணிப்பு நடக்கிறதா என்பது இன்று தெரிந்துவிடும். ஐரோப்பிய நாடான டென்மார்க்கில் 18 வயது நிரம்பிய இளைஞர்கள் 2 ஆண்டுகள் கட்டாய ராணுவ சேவையாற்ற வேண்டும் என்ற நடைமுறை நீண்ட காலமாகவே உள்ளது. இந்த நடைமுறையை பெண்களுக்கும் நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று டென்மார்க் அரசு மசோதா ஒன்றை நிறைவேற்றியுள்ளது. புதிய சட்டத்தின்படி 18 வயது நிரம்பிய பெண்களின் பெயர்கள் குலுக்கல் முறையில் தேர்ந்தெடுக்கப்பட்டு கட்டாய ராணுவ சேவையாற்ற அனுமதிக்கப்பட உள்ளனர். முதலில் விருப்பமுடைய பெண்கள் ராணுவ சேவையில் அனுமதிக்கப்பட உள்ளனர். அதன் பின்னர் விருப்பம் தெரிவிக்காதவர்களின் பெயர்களை குலுக்கல் முறையில் தேர்ந்தெடுத்து அடுத்த சுற்று கட்டாய ராணுவ சேவைக்கு பயன்படுத்தப்படுவார்கள் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. நோயற்ற பெண்கள் மற்றும் விளையாட்டில் சிறந்து விளங்கும் வீராங்கனைகளுக்கு விலக்களிக்கப்பட உள்ளது. இதனால் நாட்டில் ராணுவம் மேலும் வலிமைப்படுத்தப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதற்காக பெண்களுக்கு மிகவும் பொருத்தமான ராணுவ முகாம்கள் மற்றும் உபகரணங்களில் மாற்றங்களை செய்யும் பணியில் ஆயுதப்படைகள் ஈடுபட்டுள்ளன. கடந்த வாரம் நேட்டோ நட்பு நாடுகளுடன் சேர்ந்து பாதுகாப்பு செலவினங்களை அதிகரிக்க ஒப்புக்கொண்ட டென்மார்க் 2033ஆம் ஆண்டில் ராணுவ சேவையில் ஈடுபடுபவர்களின் எண்ணிக்கையை சுமார் 5000 7,500 உயர்த்தவும் திட்டமிட்டுள்ளது. உக்ரைன் மீது நேற்று ஒரே இரவில் 550 ஆளற்ற விமானங்கள் மற்றும் ஏவுகணைகளை வீசி ரஷ்யா தாக்குதல் நடத்தியதாக உக்ரைன் விமானப்படை தெரிவித்துள்ளது. போர் தொடங்கியதிலிருந்து உக்ரைன் மீது நடத்தப்பட்ட மிகப்பெரிய வான்வழி தாக்குதல் இது. இந்த தாக்குதலில் உக்ரைனில் 23 பேர் படுகாயமடைந்தனர் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஒரு பக்கம் உக்ரைன் மீதான போரை முடிவுக்கு கொண்டு வரும் ரஷ்ய ஜனாதிபதி புட்டினுடன் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் தொடர்ந்து பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறார். மறுபக்கம் உக்ரைன் மீதான தாக்குதலை மேலும் தீவிரமாக்கியுள்ளது ரஷ்யா. இந்த மிகப்பெரிய வான்வழி தாக்குதலில் பயன்படுத்தப்பட்டதில் பெரும்பாலானவை ஷாஹிட் ஆளற்ற விமானங்கள் என்றும் அதை தவிர சுமார் 11 ஏவுகணைகள் பயன்படுத்தப்பட்டதாகவும் உக்ரைனின் விமானப்படை தெரிவித்துள்ளது. இது குறித்து உக்ரைன் ஜனாதிபதி செலன்ஸ்கி வெளியிட்ட எக்ஸ் பதிவில் ட்ரம்ப் மற்றும் புட்டினுக்கு இடையேயான பேச்சுவார்த்தைகளும் உக்ரைன் மீதான தாக்குதலுக்கான எச்சரிக்கை சைரன் ஒலிப்புகளும் கிட்டத்தட்ட ஒரே நேரத்தில் நடக்கின்றன. போரையும் தீவிரவாதத்தையும் முடிவுக்கு கொண்டு வரும் எண்ணம் ரஷ்யாவுக்கு இல்லை என்பதையே இது காட்டுகின்றது. இன்று காலை 9 மணிக்கு தான் தலைநகர் கீவில் விமான தாக்குதல் எச்சரிக்கை சைரன்கள் ஓய்ந்தன. இது ஒரு கொடூரமான தூக்கமில்லாத இரவு. இன்றைய ரஷ்ய தாக்குதலை கீவை மட்டுமல்ல, டினிப்ரோ, சுமி, கார்கிவ், செர்னிகிவ் உட்பட பல பகுதிகளையும் பாதித்தது என்று தெரிவித்தார். கடந்த ஜூன் 14ஆம் தேதி தொழில்நுட்ப கோளாறு காரணமாக கேரள மாநிலத்தின் திருவனந்தபுரம் சர்வதேச விமான நிலையத்தில் அவசரமாக தரையிறக்கப்பட்ட பிரிட்டிஷ் ராயல் கடற்படையின் F-35B ஸ்டெல்த் போர் விமானம் பழுது பார்க்க முடியாத நிலையில் உள்ளது. விமானத்தை திருத்தும் முயற்சிகள் வெற்றி அளிக்காததால் அதனை பகுதியாக பிரித்து பிரிட்டிஷுக்கு மீண்டும் கொண்டு செல்வதற்கு திட்டமிடப்பட்டுள்ளது. இந்த பணிக்காக 40 உறுப்பினர்களுடன் கூடிய பிரிட்டிஷ் பொறியியலாளர்கள் குழு இன்று சனிக்கிழமை சிறப்பு விமானம் மூலம் திருவனந்தபுரம் வருகை தருகின்றது. பிரிக்கப்பட்ட விமானத்தை பிரிட்டிஷுக்கு கொண்டு செல்ல C-17 குளோப் மாஸ்டர் என்ற கனரக ராணுவ சரக்கு விமானம் பயன்படுத்தப்படும். இது சுமார் 77 டன் எடையை சுமக்கக்கூடிய திறன் கொண்டதாகும். ஆனால் F-35B விமானத்தின் முழு பருமன் காரணமாக அதனை இறக்கைகள் உட்பட பிரித்து ஏற்ற முடியும்.
இதற்காக போர் விமானங்களை பிரித்து மீண்டும் பொருத்துவதில் சிறப்பு நிபுணத்துவம் பெற்ற பிரிட்டிஷ் பொறியியலாளர் குழு இப்போது திருவனந்தபுரம் வருகை தருகிறது.